சாயிரம். ஓம் சாயிரம். கண்மணியே, வசந்தங்கள் இனி உன் வாழ்வில் வளர்ப்பிறையாய் வளரத் தொடங்கும். கண்மணியே, ஒன்றை மனதில் நிறுத்திக்கொள். வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைத்து விடுவதில்லை. ஒன்றை அடையும் பொழுது மற்றொன்றை இழந்துதான் ஆக வேண்டும். அதே போல ஒன்றை இழக்கும் பொழுது அதைவிட பல மடங்கு பெரியதாக பெறப்போகிறாய் என்பதை புரிந்து கொள். இழந்ததை நினைத்து வருந்தி வருந்தி ஏங்கி ஏங்கி இருப்பதையும் இழந்து விடாமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் என் குழந்தையே. உனக்கானது எதையையும் நீ இழக்கவே மாட்டாய். உன்னை இழக்கும்படி நான் செய்துவிடவும் மாட்டேன். என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று படைக்கப்பட்டது சர்வ நிச்சயமாய் அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கானது எதையையும் யாராலும் எவராலும் தட்டி பறிக்கவே முடியாது. உனக்கு என்று இருப்பது எத்தனை தடைகள் வந்தாலும் 7 கடல் தாண்டினாலும் உன்னிடமே வந்து சேரும். அதே போல உனக்கு இல்லாத ஒன்று உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை. உனக்கு என்று வாய்க்கப்பட்டதை உன்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்லவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது குழந்தையே. எப்படியானும் எந்த சூழ்நிலையிலாலும் அது உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்தே தீரும். அப்படியும் இழந்துவிட்டதாய் உன் மனம் வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ, நீ இழந்ததை விட 100 மடங்கு பல மாற்றத்தை, பல அற்புதத்தை, பல அதிசயத்தை உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. இதுதான் என் உலகம், இதுதான் எனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்வு என்று ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுதுதான், அப்பொழுதுதான் மனது நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் குழந்தையே. உன் சாயப்பா என் பிரியமான கண்மணிக்கு கொடுக்க நினைப்பது நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்ப்பதை விட 100 மடங்கு பெரியதாகவே இருக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அவசரப்படாதே என் குழந்தையே, பொறுமையாக இரு. நேரம் வரும் பொழுது, உனக்கான காலம் கழியும் பொழுது உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். வாய்ப்பு வரும் பொழுது தவறாமல் பற்றிக்கொள். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வு மகிழ்ச்சியுறும், சிறப்படையும், வெற்றியாகும், ஜெயமாகும். என் உயிரான என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரிவதில்லை. தண்ணீர் கீழே சிந்தினால் எவ்வளவு வேகமாக காய்ந்து விடுகிறதோ அந்த அளவிற்கு மிக வேகமாக நகர்கிறது உன்னுடைய வாழ்க்கை என்பதை ஏற்று. எல்லோருக்குமே நல்ல நேரம் என்பது வாழ்க்கையில் மிக வேகமாக வருகிறது. ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் கஷ்டங்கள் மட்டுமே மிக வேகமாக வருகிறதே என்று ஆதங்கப்படுகிறாய்? என் அன்பு பிரியமே, உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான நேரத்தில் சரியாக நடைபெறும். எப்பொழுதுமே மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினையின் பலன்களால் தான் அவரவர் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவர் வாழ்க்கை இருப்பது போல் மற்றவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சாயல் வேறு விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை படைத்தவனே நான் தானே. உனக்கான தேவைகள் அனைத்துமே நேரம் வரும் பொழுது, நல்ல காலம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தான் தீரும். எதற்காகவும் கலங்காதே. உனக்கான ராஜயோகத்தின் அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் காலூன்றி நிற்க வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்?
நன்றாக யோசித்துப் பார். உன் அப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரத்தை வாரி வாரி வழங்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாய்? உனக்கான ராஜயோகத்தின் பக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்தால் உனக்கு ராஜயோகம் வரும் பொழுது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நீ இருக்கவே மாட்டாய். எனவே என் குழந்தையே, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்று உன் அப்பா சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயா? இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இதை நீ இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கு நல்ல நேரமும் காலமும் ராஜயோகமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது கூட உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே? உனக்கு எல்லாம் நிகழப் போகிறது, உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்பதால்தான் இது உனக்கு இப்பொழுது கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அற்புதம் நிகழத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். மகிழ்ச்சி பொங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது உன் வாழ்க்கையில். தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் விழாது என் குழந்தையே. நான் கூறுகிறேன் என்றால் அது நிச்சயமான சத்திய வாக்காகத்தான் இருக்கும். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நீ சந்தோஷத்தின் எல்லைக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். உன்னிடம் வந்து சேரப்போகும் அதிர்ஷ்டம் இன்னும் சில மணி நேரங்களில் உனக்கு வரப்போகிறது. உன்னை சுற்றி அனைத்தும் நல்ல விதமாகவே நடக்கப் போகிறது. என்னை முழுவதுமாக நம்புகிறாய் அல்லவா? அப்படி என்றால் நான் சொல்வதை கேட்டு அதன்படி நட. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத பல மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பாய். நான் உன் அருகிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு சந்தேகமே வேண்டாம். எப்பொழுதும் நமக்கு நல்லதை மட்டுமே சாயி நிகழ்த்துவார், நல்லதை மட்டுமே நம் வாழ்க்கையில் நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நான் வெளிச்சத்தை உண்டு பண்ணும். உன் வாழ்க்கையில் இதற்கு முன்பாக நடந்ததையும் உலக எண்ணங்களையும் எண்ணிப்பார். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை உனக்கு கடுகளகாக தெரியும். இந்த எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும், வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளும் உனக்காகவே திறந்திருக்கும். அதைதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய துன்பகான காலத்திலும் சரி, அதை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வரவேற்ற கற்றுக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கையில் வரும் துன்பம் கூட உன்னை விட்டு விலகிவிடும் வெகு சீக்கிரமாக. நாளை பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டு உன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும், அனைத்து சந்தோஷங்களையும், அனைத்து ஆனந்தத்தையும் அள்ளித்தரும் ஆண்டாகவே இருக்கும் என்பது உன் சாயப்பாவின் வாக்கு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நாளை பிறக்கப் போகும் புத்தாண்டில் நம்பிக்கை என்ற தீபத்தை உன் மனதில் ஏற்றிவை. பொறுமை என்னும் தீபத்தை உன் மனதிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஏற்றிவை. இந்த இரண்டும் உன் வாழ்க்கையில் இருந்தால் போதும், நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நிச்சயமாக காண்பாய். நம்பிக்கையும் பொறுமையும் மிக மிக அவசியம். வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று. நம்பிக்கையோடு நீ செய்யும் எந்த ஒரு விஷயமும் தோற்றதாக சரித்திரமே இருக்காது. பொறுமையோடு நீ காத்திருக்கும் எந்த ஒரு விஷயமும் உன்னிடம் வந்து சேரும். உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் பொறுமைக்கு, காத்திருப்புக்கான பரிசு நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எது நடந்தாலும் காரண காரியமில்லாமல் இந்த நிகழ்வு நம் வாழ்க்கையில் நிகழாது, நிகழவும் விடாது
என்ற நம்பிக்கை உன் மனதில் உண்டென்றால் போதும், உன் வாழ்வில் வெற்றி என்னும் தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் போராட்டங்களும் பிரச்சனைகளையும் அதிகமாய் யோசித்து யோசித்து அதனால் உன் மனதை போட்டு நீயே குழப்பிக்கொண்டு நீ வாழ்க்கையில் சந்திக்கும் ரணங்கள் தான் எத்தனை! கடலிலிருந்து எழும் அலை போல உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் அலை எப்படி வந்து மீண்டும் கடலுக்குள் செல்கிறதோ அதுபோல வந்த தடம் தெரியாமல் உன் வேதனையும் கஷ்டமும் சோகமான நிகழ்வுகளும் வந்த தடம் தெரியாமல் போய்விடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே உன்னுடைய துன்பத்தை மட்டும் நினைத்து நினைத்து மனவேதனைப்படாமல் அதிலிருந்து வெளியே வந்துவிடு. நிம்மதியாக மனசை வைத்துக்கொள். நீ நிம்மதியாக இருந்தாலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுவதை நீயே கண்கூடாக உணரலாம். உன் வாழ்க்கையை மேம்படுத்தப் போகிறேன் உன் சாயப்பா. இனி நம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த ஒன்றை உனக்காகவே முடித்து வைக்கப் போகிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன் நான். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கவிருக்கிறது. உன் வாழ்க்கை இனி பிரகாசமான வாழ்க்கையாகவே மாறப்போகிறது. நீ விரும்பியதையெல்லாம் பெறப்போகிறாய். கேட்டதையெல்லாம் அடையப் போகிறாய். நெடுங்காலமாக நாம் விரும்புவது ஆசைப்பட்டது எல்லாம் பல நாட்களாக தள்ளிக்கொண்டே போகிறதே என்று கவலைப்படாதே. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காகத்தான் அந்த விஷயம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று உன் மனதை தேற்றிக்கொள். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. உன் சந்தோஷமான காலம் ஆரம்பித்து விட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் வகுத்து விட்டேன். வாழ்க்கையில் நல்லது நடக்க, உன்னை மேம்படுத்த, உனக்கே உன்னை யாரென்று புரிய வைப்பதற்காகத்தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து முடிந்துவிட்டது. உனக்கான வாழ்வு இனி மகிழ்ச்சிகரமான மாறப்போகும். அந்த அதிசயம், அந்த ஆச்சரியம் நடந்தே தீரும். நான் அந்த வேலையை ஆரம்பித்து விட்டேன். அந்த திட்டத்தை வகுக்கவும் செய்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான், ஆனந்தம்தான், சந்தோஷம்தான். எதையெல்லாம் உனக்காக வைத்திருந்தாயோ, எது எல்லாம் உன்னுடையது ஆக வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, யாரெல்லாம் உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறாயோ, அனைத்துமே உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. பிறக்கப் போகும் இந்த புதிய ஆண்டு உன் வாழ்வில் அனைத்து சந்தோஷத்தையும் நிரப்பும் ஆண்டாகவே இருக்கும். நம்பிக்கை, பொறுமையோடு இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி என்னும் தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன். வாழ்வில் நீ உச்சத்தை தொடும் நேரமும் ஆரம்பமாகப் போகிறது நாளை விடியலில். நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு 2 நிமிடம் கேள். உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப்போவதை கண்கூடாக உணர்வாய். உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்துக் கொண்டே இரு. உன் காலம் வரும்பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம் மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும்பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும்பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது.
இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவரவர் செயல்களின் அணுகுமுறைகளைப் பொறுத்தே வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். இப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு. உன் மகிழ்ச்சியான எண்ணங்களே உன் வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதுவும் ராஜபோக வாழ்க்கையாகவே மாறிவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை, சோதனை, துன்பம் எல்லாவற்றுக்கும் ஒரு திருப்பம் வந்தால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவுக்கு உன்னால் வர முடியும் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, வாழ்க்கையில் வெற்றி பெறும் எண்ணம் உன்னுடைய மனதில் இல்லை என்றால் தொடர் தோல்விகளை மட்டுமே நீ சந்திப்பாய். தோல்வியே வெற்றியின் தூண்டுகோலாக இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றை படிகட்டாக்கி ஏறி சென்று கொண்டே இரு. யார் வழியில் என்ன பேசினாலும், யார் உன்னை அவதூறாக பேசினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்காக ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. தோல்வி என்ற காலன் உன்னை தொடர்வது மிக மிக அரிதாக இருக்கும். இப்படி நீ இருந்தால் வாழ்வில் தினமும் செயல்பட்டு கொண்டே இரு. அப்படி நீ இருப்பாயானில் வெற்றி பெறுவது நிச்சயமான உறுதி என் குழந்தையே. தண்ணீரில் வேண்டுமானால் நீங்கள் வாழலாம். ஆனால் கண்ணீரில் மனிதன் வாழலாமா அல்லது வாழ முடியுமா? எப்பொழுதுமே கண்ணீரோடு இருந்தால் எதையுமே உன்னால் நினைத்து பார்க்க கூட முடியாது. அந்த நினைப்பை செயல்படுத்த கூட முடியாது. எனவே என் குழந்தையே, பொக்கிஷமான கண்ணீரை எப்பொழுதும் வீணாக்காதே. தேவையான நேரத்தில் கண்ணீரை சிந்த பழகு. தேவையில்லாத நேரத்தில் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன்னுடன் உன் சாய் தேவா இருக்கும் பொழுது வீண் கவலை கொள்ளாதே. குழந்தையே, உன்னிடம் உன் ஆசைகளையெல்லாம் விட்டுவிடு என்று நான் கூறவில்லை. ஆசைகளை என்னிடம் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கிறேன் குழந்தையே. உனக்கு புரியவில்லையா? உனக்கு எது நன்மை, எது தீமை என்பதை ஆராய்ந்துதான் உன்னுடைய வளர்ச்சியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதம். உனக்கு கிடைக்காமல் நான் செய்து விடுவேன் என்று நினைக்காதே. அப்பா எதுவுமே நமக்கு செய்ய மாட்டுகிறார் என்று மருகி விடாதே. உனக்கு கொடுக்க வேண்டியதை நிரந்தரமான நன்மையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அனைத்து நல்லதும் உனக்காகவே நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிகழப் போகிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன் அப்பா நான் ஒரு அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இது உன் அப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். மங்கள நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். நிச்சயமாக நிகழும். நீ மனம் விரும்பியவரோடு கரம் சேரும் காலம் இது. நிச்சயமாக உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் காலமும் இதுவேதான். நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன். நிச்சயமாக என்னை ஜெயிக்க வைக்க என் சாயப்பா உறுதுணையாக இருப்பார் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னுள் வந்து குடி புகுந்துவிடும். எவருக்குமே அவர்கள் விரும்பிய அனைத்தையும் வாழ்க்கை முழுவதுமாக தருவதில்லை. வேண்டியதை வேண்டிய நேரத்தில்தான் இந்த வாழ்க்கை தருகிறது. நீ விரும்பியதை இந்த வாழ்க்கை தரும் என்று காத்து கொண்டே இருக்காமல், இந்த வாழ்க்கை தருவதை வைத்துக்கொண்டு நீ விரும்பியதை எப்படி அடையலாம் என்பதை பற்றி சிந்தனை செய். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள்.
இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே.